தேவன் அவர் இதுவரைக்கும் நடத்தி வந்த தேவன் அவர் உண்மையுள்ளவர். நம்மளை அழைத்தவர் உண்மையுள்ளவர். அதை ஒரு குறைவில்லாமல் நடத்தி வந்திருக்கிறார். கடந்த நாட்கள் முழுவதும் நம்முடைய கண்மணியை போல நம்மளை காத்து வந்த தேவன் அவர். வாசிக்கலாம் 1 கொரிந்தியர் 13வது அதிகாரம் 13வது வசனம். 1 கொரிந்தியர்கள் நிறுவம். இப்பொழுது விசுவாசம், நம்பிக்கை, அன்பு மூன்று நிலைத்திருக்கிறது. இவைகளில் அன்பே பெரியது. என்னுடைய செய்தியின் தலைப்பு அன்பே பெரியது. கண்களை மூடி நாம் செபிப்போம். சர்வவல்லமையுள்ள தேவனே, பரலோக பிதாவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த வார்த்தை எங்களுக்கு ஆசீர்வாதம் தரும்படியாக செபிக்கிறோம். நீர் எங்களோடு பேசுவீராக. பேசுகிற வார்த்தைக்கு அடியனை உட்பட்டு நான் நடக்க எனக்கு கிருபை தாரும் ஆண்டவரே. வார்த்தை ஆசீர்வதி. ஜனங்களுடைய இதயத்தை திறந்ததும் விளங்கி கொள்ள உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே, ஆமென். அன்பே பெரியது. கிறிஸ்தவம் என்பதே அன்பை அடிப்படையாய் வைத்து தான் இருக்கிறது. அன்பு இல்லைன்னா கிறிஸ்தவமே இல்லை. ஏன்னா வேதம் என்ன சொல்கிறது? தேவன் அன்பாகவே இருக்கிறார். 1 யோவான் 4வது அதிகாரம் 8வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, தேவன் அன்பாகவே இருக்கிறார். அதனால தான் கிறிஸ்தவமும் அன்பின் அடிப்படையில் தான் அது எல்லாமே இயங்குகிறது என்று நம்ம பார்க்கிறோம். அன்பு இல்லைன்னா கிறிஸ்தவமே இல்லை. தேவனுடைய பிள்ளைகளும் அன்புள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஐயா அவர்கள் அந்த சங்கீத வழக்கம் சொல்லும் போது அதான் சொன்னார், பிரதான கற்பனையே அதுதான். தேவனாய கர்த்தரிடத்தில் அன்பு கூறு, உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலே அன்பு கூறு. இதுதான் பிரதான ஒரு கற்பனையாக இருக்கிறது. அப்போ கிறிஸ்தவமே ஒரு அன்பின் அடிப்படையில் தான் இருக்கிறது. தேவனுடைய அன்பு ஒருபோதும் மாறாது. அவர் நம்மளை நேசிக்கிறவராக இருக்கிறார். அவர் முழு மனுக்குலத்தையும் ஆண்டவர் நேசித்தபடினால்தான் மனுக்குலத்தை மீட்கும்படி அவர் தம்முடைய சொந்த குமாரனை உலகத்திற்கு நமக்கு தந்து இந்த உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. யோவான் 3வது அதிகாரம் 16வது வசனத்தில் அவர் தன்னுடைய குமாரனை நமக்கு தந்து அவரை தந்துள்ளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ முழு மனுக்குலத்தையும் தேவன் நேசித்தபடியினால் மனுஷர்கள் கெட்டு போகக்கூடாது, அவர்கள் அழிந்து போகக்கூடாது என்பதற்காக தன்னுடைய சொந்த குமாரனையே நமக்காய் ஆண்டவர் கொடுத்து நம்மை மனுக்குலத்தை மீட்டெடுத்துக்கிறார் என்று பார்க்கிறோம். முழு மனுக்குலத்தையே அவர் நேசித்தார். ஆனால் அவரை சேவிக்கிற அவருடைய நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்களாக இருக்கிற நம்மை அவர் நேசிப்பது எவ்வளோ அதிக நிச்சயமாக இருக்கிறது. எல்லா மனுஷரை பார்க்கிறோம். அவரை சேவிக்கிற அவருடைய நாமம் தரிக்கப்பட்ட தெரிந்து கொள்ளப்பட்ட அவருடைய சொந்த ஜனத்தை அவர் அதிகமாய் நேசிக்கிறார். ஹல்லேலூயா. அவர் நம்மை அதிகமாய் ஒரு நேசிக்கிற ஒரு தேவனாக இருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். மனுஷனுடைய அன்பு மாறுதலுக்குரியதாக இருக்கிறது. நம்முடைய அன்பு ஏற்றத்தாழ்வு உடையதாக இருக்கிறது. சில நேரங்களில் அதிகமாய் அன்பு வெளிப்படும், சில நேரங்களில் அன்பு குறைந்து போகும், சில நேரங்களில் அன்பு பகையாக கூட மாறும். நம்முடைய அன்பு, மனுஷனுடைய அன்பு வந்து மாறக்கூடியதாக இருக்கிறது, ஏற்றத்தாழ்வு உடையதாக இருக்கிறது. ஆனால் தேவனுடைய அன்போ மாறாததாக இருக்கிறது. அவர் அன்பாகவே இருக்கிறார் என்றால் அன்பாகவே தான் இருப்பார். நாம் அவருக்கு ஆகாதவர்களாய் போனால் கூட அவர் நம்ம மேல் அன்பாக இருக்கிற தேவனாக இருக்கிறார். அதனால தான் நம்மளை தேடி வந்து நம்மளை ரட்சிக்கிற நம்முடைய ஆண்டவர் மீட்டெடுத்த தேவனாக இருக்கிறார். ரட்சிக்கப்பட்ட நாள் முதல் நான் இதுவரைக்கும் எந்த தவறும் செய்யலை, நான் பாவமும் செய்யலைன்னு ஒருவரும் சொல்ல முடியாது. நம்ம ரட்சிக்கப்பட்ட நாள் முதல் எந்த தவறும் செய்யலைன்னு என்று தேவனுக்கு முன்பாக நம்ம சொல்ல முடியுமா? அநேக தவறுகளை நம்ம ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு கூட அநேக தவறுகளை, தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை, பாவங்களை கூட செய்திருக்கிறோம். ஆனாலும் அவர் நம்மை வெறுத்து விடாதபடிக்கு நம்மேல் அவர் அன்பாக இருக்கிறபடினால், அவருடைய அன்பு மாறாததாக இருக்கிறபடினால் அவர் நம்மேல் அன்பாக இருக்கிறார் என்று நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். பாருங்கள், தேவன் அன்பாக இருக்கிறது போல நாமும் அன்பாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் என்று பார்க்கிறோம். இந்த இடத்துல பவுல் அப்போஸ்தலன் ஒரு காரியம் சொல்லும்போது, ரோமர் 12வது அதிகாரம் 9வது வசனத்தில் சொல்லும்போது, அன்பு மாயமற்றதாக இருப்பதாக என்று சொல்கிறார். உங்களுடைய அன்பு வந்து மாயமற்றதாக இருக்க வேண்டும் என்று இந்த இடத்துல ஒரு ஆலோசனை சொல்கிறார். அப்படியானால் அப்போ மாயமுள்ள அன்பு நமக்குள் இருக்கிறது என்று தான் அர்த்தம். ஏன்னா அநேகர் இன்றைக்கு குடும்பங்களிலும் சரி வெளியிலும் சரி அன்பாக இருக்கிறது போல நடித்து கொண்டு தான் இருக்கிறார்கள். வாழ்க்கையில் அநேக ஜனங்கள் அன்பாக இருக்கிறது போல தன்னைத்தானே ஏமாற்றி கொண்டு நடித்து கொண்டு இருக்கிறார்கள்.
ஆனால் உண்மையான அன்பு இருக்குமானால் அதுக்கு சில காரணங்களையும் அவங்க பவுல் அப்போஸ்தலன் அவர் சொல்லுகிறார், நம்ம பார்க்குறோம். பாருங்கள், அப்போ நம்முடைய அன்பு மாயமற்றதாக இருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவேளை நம்ம மனுஷனிடத்தில் அதிகமாய் அன்பு கூறும்போது, உலகத்தில் நம்ம அதிகமாய் அன்பு கூறுவோமானால் தேவனிடத்தில் வைக்கிற அன்பு நமக்கு குறைந்து போகும். தேவனிடத்தில் அன்பு கூறுகிறோம் என்று சொல்லி நாம் மனுஷனிடத்தில் அன்பு கூறாமல் நம்ம போவோமானால் அதுவும் பொய்யா இருக்கும் என்று நமக்கு வேதம் சொல்லுகிறது. அதனால் நமக்கு அன்பு உண்மையாக இருக்க வேண்டுமானால், நம்முடைய அன்பு மாயமற்றதாக இருக்கும்போது தான் நாம் தேவனிடத்திலும் மனுஷனிடத்திலும் நாம் உண்மையான அன்பு கூற முடியும். பாருங்கள், இந்த இடத்துல 13வது அதிகாரம் 1 கொரிந்தியர் 13வது அதிகாரம் 2வது வசனத்தில் சொல்லும்போது, 3வது வசனத்தில் சொல்லும்போது ரொம்ப ஒரு கடினமான வார்த்தையை அந்த இடத்துல பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார். எனக்கு உண்டான யாவற்றையும் நான் அன்னதானம் பண்ணினாலும், என் சரீரத்தை சுட்டெரிக்கப்படுவதற்கு கொடுத்தாலும், அன்பு எனக்கு இராவிட்டால் எனக்கு பிரயோஜனம் ஒன்றுமே இல்லை என்று சொல்கிறார். எவ்வளோ ஒரு கடினமான ஒரு அந்த சொல்லை அவங்க அந்த இடத்துல பயன்படுத்துகிறார். நாம் எனக்குரியது எல்லாவற்றையும் கொடுத்தாலும் சரி, கர்த்தருக்கென்று நான் எல்லாவற்றையும் நான் தியாகம் பண்ணுகிறேன், நான் அதை கொடுக்குறேன், இடம் கொடுக்குறேன், என்னுடைய சரீரத்தை நான் ஆண்டவருக்காய் நான் ஒப்பு கொடுக்குறேன் என்று நம்ம சொல்லி கொண்டிருந்தாலும் நமக்குள் அன்பு அன்பு இல்லாவிட்டால் அது ஒன்றுமே பிரயோஜனமில்லை என்று சொல்லுகிறார். அதுக்கு முந்தின வசனத்தை வாசிக்கும் போது, 2வது வசனத்தை வாசிக்கும் போது, பாருங்க போதும். பாருங்க, நீங்க தீர்க்க தரிசன வரத்தை உடையவர்களாக இருந்தாலும், சகல ரகசியங்களும் தேவனுடைய ரகசியங்களையும் சொல்லுகிறவர்களாக இருந்தாலும், சகல காரியங்களையும் நம்ம அறிந்திருந்தாலும், மலைகளை பெருக்கத்தக்கதான விசுவாச வீரனாய் நம்ம இருந்தாலும், நமக்கு அன்பு இல்லாவிட்டால் உங்களுடைய எல்லா அந்த விசுவாசம் வரங்கள், நீங்கள் தேவனுக்காய் பண்ணுகிற எல்லா தியாகம் எதுவாக இருந்தாலும் அது ஒன்றுமே உங்களுக்கு பிரயோஜனம் இல்லை, ஒன்றுமே உங்களுக்கு உதவாது என்று அதை சொல்லுகிறார். ஒரே வார்த்தையில் முடிச்சிட்டார். நீ என்னதான் நீங்கள் ஆண்டவருக்காக செய்தாலும் சரி, என்னதான் நீங்கள் தலையில் நின்னாலும் சரி, ஆனால் உங்களுக்கு அடிப்படையான அன்பு இல்லாவிட்டால் அது ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லை என்று சொல்லுகிறார். பாருங்கள், இதையும் இன்னும் ஒரு வசனம் நமக்கு ரொம்ப அழகாய் விளக்குகிறது. 1 யோவான் 4வது அதிகாரம் 20வது வசனம் வாசிக்கலாம். தேவனிடத்தில் அன்பு புரிகிறவன் என்று ஒருவன் சொல்லியும் சகோதரனை பகைத்தால் அவன் பொய்யன். கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாமல் இருக்கிறவன் தான் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான்? பாருங்க, தேவனிடத்தில் நான் மிகவும் அன்பாக இருக்கிறேன், நான் விசுவாசமாக இருக்கிறேன், நான் ஆண்டவருக்காய் வைராக்கியமாக நான் ஜீவிக்கிறேன், ஆண்டவருக்காய் நான் கொடுக்கிறேன், நான் ஆண்டவருக்காய் எல்லாவற்றையும் நான் செய்கிறேன் என்று சொல்லி எவ்வளோதான் சொன்னாலும் சரி, அவன் தன்னுடைய சொந்த சகோதரனை பகைத்தால் அவன் பொய்யன் என்று சொல்லப்பட்டிருக்குது. தன்னுடைய சகோதரனை பகைக்கிறவன் தான் காண்கிற மனுஷன், தன்னோடு பழகுகிற மனுஷனிடத்தில், தன்னுடைய குடும்பத்தில் தன்னுடைய மனைவியிடத்தில், பிள்ளைகளிடத்தில் அன்பு செலுத்த முடியாதவன், அவன் தேவனிடத்தில் நான் ரொம்ப வைராக்கியமாக இருக்கிறேன், அன்பு செலுத்துகிறேன் என்று சொன்னாலும் அவன் பொய்யன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எவ்வளோ பயங்கரமாக அந்த அன்பை குறித்து இந்த இடத்துல பவுல் அப்போஸ்தலன் யோவான் விளக்குகிறார், பவுல் அப்போஸ்தலன் விளக்குகிறார் என்று நம்ம பார்க்கிறோம். 21வது வசனத்தில் சொல்லப்படுகிறது, தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவன் தன் சகோதரனிடத்தில் அன்பு கூற வேண்டும் என்கிற இந்த கற்பனையை அவராலே பெற்றிருக்கிறோம் என்று சொல்லப்படுகிறது. அப்போ தேவனிடத்தில் நாம் அன்பு கூறுகிறோம் என்று நம்ம சொன்னால் மனுஷனிடத்தில் அன்பு கூற வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்கிறது. மனுஷனிடத்தில் அன்பு கூறும்போது நம்ம தேவனிடத்தில் தானாகவே அன்பு கூறுவோம். தேவனிடத்தில் அன்பு கூறும்போது, உண்மையான அன்பு கூறும்போது நம்ம மனுஷனிடத்தில் தானாகவே அந்த அன்பு வெளிப்படும். இல்லாவிட்டால் நாம் செய்கிறது எல்லாமே அது வீணாக இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே அன்பு எவ்வளோ முக்கியமானது. அதனால தான் சொல்கிற விசுவாசம் இந்த வசனத்தில் நம்ம வாசிக்கும் போது 13வது அதிகாரத்தில் வாசிக்கும் போது விசுவாசம், நம்பிக்கை, அன்பு மூன்றிலும் பாருங்கள் அன்பே பெரியது என்று இந்த இடத்துல நமக்கு பவுல் அப்போஸ்தலன் 2 கொரிந்தியர்கள் இந்த நிருபத்தில் நமக்கு விளக்கி இருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். அப்பொழுது அன்பு நம்ம கூற வேண்டுமானால் அந்த அன்பு சில தன்மைகளை உடையதாக இருக்கிறது என்பதை இந்த இடத்துல அவர் சில காரியங்கள் மூலமாய் சொல்லியிருக்கிறார். பாருங்கள், முதலாவது காரியம் 4வது வசனத்தில்
அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது. ஒருவருக்கு அன்பு இருக்குமானால், நம்ம அன்பாக இருக்கிறோமானால் நமக்குள் நீடிய சாந்தமும் தய குணமும் அது தானாகவே உருவாக வேண்டும், அது இருக்க வேண்டும். அன்பு இருந்தாலே அங்கே சாந்தமும் தயவும் நிச்சயமாக இருக்கும். இப்போ மத்தேயு எழுதின புத்தகம் 11வது அதிகாரம் 29 வசனத்தில் முன்பகுதியை நம்ம வாசிக்கலாம். ஆண்டவராகிய இயேசு சொல்லுகிற வார்த்தை இது, நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாக இருக்கிறேன். ஒரு அன்புள்ள ஆண்டவர், அவர் நம்மை நேசிக்கிற தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்று நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ அந்த அன்பு அவருக்குள் இருக்கிறபடியினால் அவர் சொல்லுகிறார், நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாக இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அவர் சாந்தமும் மனத்தாழ்மையுமாக இல்லாவிட்டால் நாம் அவருக்கு முன்பாய் நிற்க முடியாது. பாருங்க எவ்வளோ. அப்போ ஆண்டவரே அவர் சாந்தமும் மனத்தாழ்மையுமாக இருக்கும்போது நாம் தேவனிடத்தில் அன்பு கூறுவோம் என்று சொல்வோமானால், நாம் மனத்தாழ்மையாய் நடப்பதும் தாழ்மையாய் இருப்பதும் நாம் சாந்த குணத்தோடு காணப்படுவதும் எவ்வளவு அவசியமாக இருக்குது என்பதை நம்ம யோசிக்க வேண்டும். பாருங்க, என்னாகவும் 12வது அதிகாரம் 3வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது மோசையை குறித்து. மோசே பூமியில் உள்ள சகல மனுஷனிலும் அவன் சாந்த குணமுள்ளவனாக இருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிங்க அதை. அப்போது மோசையானவன் பூமியில் இருக்கிற எல்லா மனுஷனிலும் அவன் சாந்த குணமுள்ளவனாய் காணப்பட்டான் என்று சொல்லப்படுகிறது. இதே மோசையை குறித்து நம்ம யாத்திராவும் 2வது அதிகாரத்தில் வாசிக்கும் போது அவர் எவ்வளவு கோபம் உள்ளவர், எவ்வளவு மூர்க்கமானவர் என்பது நம்ம பார்க்க முடியும். 2 பேர் சண்டை பண்ணி கொண்டிருந்ததால எகிப்தியனை கொன்று போட்டான் என்று நாம் பார்க்கிறோம். எகிப்தியன் அந்த இஸ்ரவேலர்களை துன்பப்படுத்தினதை கண்டு அவனை கொன்று போட்டான் என்று பார்க்கிறோம். மிகவும் ஒரு கோபமான ஒரு மனுஷன், கொலை செய்த ஒரு மனுஷன் அவர். பாருங்க எவ்வளோ கடினமாய் ஒரு இருந்தாலும், பல சாஸ்திரங்களை கற்று தேர்ந்த ஒரு மனுஷனாய் இருந்தாலும், அந்த தேவனை அறிந்த பிற்பாடு, தேவனிடத்தில் அவர் அன்பு செலுத்த ஆரம்பித்த பிற்பாடு அவருடைய குணம் தானாகவே மாறினது. அவருடைய குணம் சாந்த குணமாய் மாறினது. ஏன்னா அவருக்கு அந்த குணம் மாறாவிட்டால், அவர் சாந்த குணமாய் இருக்காவிட்டால், அந்த கிட்டத்தட்ட 5 லட்சம் புருஷர்களை அவர் நடத்த முடியாமல் போயிருக்கும். கிட்டத்தட்ட 20 லட்சம் பேருக்கு மேலே ஜனங்கள் இருந்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. அந்த 20 லட்சம் ஜனங்களையும் அவர் நடத்த முடியாமல் போயிருக்கிறோம். அதே சுவாபத்தோடு, அதே கோபத்தோடு அவர் காணப்படுவாரானால், அவர் இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுக்கே கோபம் மூட்டுகிற அளவுக்கு எத்தனையோ தவறுகளை அவர்கள் செய்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு விரோதமாய் முறுமுறுத்ததையும் ஆண்டவரை கோபம் மூட்டுகிற செயலிலும் அவர்கள் செயல்பட்டார் இருந்தார்கள் என்று நம்ம பார்க்கிறோம். ஒருவேளை மோசே அவர் அவருடைய குணநலங்கள் மாறாமல் இருந்திருந்தால், சாந்த குணமுள்ளவனாய் அவன் காணப்படாவிட்டால், அந்த ஜனத்தில் பாதி பேர் அவன் கொன்று போட்டிருப்பான். அவ்வளோ கோபம் அவனுக்கு வந்திருக்கிறோம். அவர் அவ்வளோ கோபக்காரராக இருந்தாலும் அவர் சாந்த குணமுள்ள உள்ளவராக இருந்தபடினால் அந்த ஜனங்களை அவர் நடத்த முடிந்தது என்று பார்க்கிறோம். ஆண்டவருடைய கோபத்தையே ஆற்றும்படியாய் அவர் திறப்பின் வாயிலில் போய் நின்று தேவனுடைய சமூகத்தில் ஜனங்களுக்காய் பரிந்து பேசி ஜெபம் பண்ணினார். அந்த மோசையுடைய சாந்த குணம் அதுதான் தேவனுடைய மனதை மாற்றினது. அவன் ஜனங்களுக்காய் தேவ சமூகத்தில் திறப்பின் வாயிலில் நின்று அவன் ஜெபித்த போது கர்த்தர் அவருடைய ஜெபத்தை கேட்டு தன்னுடைய கோபத்தை மாற்றினார், திருப்பினார் என்று நம்ம பார்க்கிறோம். தேவ சமூகத்தில் போய் நம்ம நிற்க வேண்டுமானால் சாந்தமும் மனத்தாழ்மையுமான ஒரு குண லட்சணம் நமக்கு மிகவும் அவசியமாக இருக்கிறது. பாருங்க, அப்போஸ்தலர் 8வது அதிகாரம் 33வது வசனம் முன்பகுதி வாசிக்கலாம். அவர் ஆண்டவர் இயேசு அவர் விசாரணைக்காய் நிறுத்தப்படும் போது அவர் எதுவுமே அவர் பேசவில்லை என்று நம்ம பார்க்கிறோம். அவர் சாந்தமாய் அமைதலாக அவர் நின்றிருந்தார். அதனால் அவருடைய நியாயங்கள் எல்லாம் எடுத்து போடப்பட்டது என்று பார்க்கிறோம். ஆண்டவராகிய இயேசுவே அவரை குற்றம் சாட்டுகிற இடத்துல, அவரை நியாயம் விசாரிக்கிற இடத்துல வைத்து விசாரித்து கொண்டிருக்கும் போது அவர் எதுவும் பேசாதிருந்தார். ஏன்னா அவர் சாந்தமும் நான் சாந்தமும்
மனத்தாழ்மையாக இருக்கிறேன் என்று சொன்ன அந்த வார்த்தையின்படி அவர் விசாரிக்கப்படும் போது கூட அமைதலாக அவர் மேல் பலவிதமான குற்றச்சாட்டுகளை சொல்லும் போது கூட அவர் சாந்தமாய் அதை ஏற்றுக்கொண்டு ஒன்றுமே அவர் பேசாதிருந்தார் என்று நம்ம பார்க்கிறோம். ஆனால் தேவனிடத்தில் நம்ம அன்பு கூறுகிறோம் என்று சொல்லுவோமானால் நமக்குள் சாந்தமும் மனத்தாழ்மையான அந்த குணம் நமக்கு இருப்பது மிகவும் அவசியமாக இருக்கிறது. ரெண்டாவது சொல்லப்பட்டிருக்கிறது 1 கொரிந்தியர் 13:4 பொறாமை இல்லை, அன்புக்கு பொறாமை இல்லை என்று சொல்லப்படுகிறது. நமக்குள் அன்பு இருக்குமானால், அன்பாக இருக்கிற அந்த சுவாபம் இருக்குமானால் நமக்குள் நிச்சயமாய் பொறாமை வராது. மற்றவர்களை குறித்து எந்த விதமான பொறாமையும் வராது. ஏன்னா நம்ம ஒருவரை நேசிக்கும் போது நம் கண்ணுக்கு முன்பாக அவர்கள் உயர்த்தப்படும் போதோ இல்லைன்னா அவர்களுடைய காரியங்கள் வாய்க்கப்படும் போதோ நாம் எதிர்பார்த்த காரியங்கள் நமக்கு வாய்க்காமல் ஒருவேளை நாம் நேசிக்கிற நம்ம பழகுகிற ஜனங்களுடைய காரியங்கள் நடக்கும்போது நமக்கு எந்த விதமான பொறாமையும் எழும்பாது. ஏன்னா நமக்குள் அன்பு இருக்கிறது, சுவாப அன்பு இருக்கிறது. தேவனை நம்ம நேசிக்கிறோம், தேவனும் என்னை நேசிக்கிறார், என்னுடைய காரியங்களை அவர் பார்த்து கொள்வார். என்ன காரியமாக இருந்தாலும் சரி, என்னோட பழகிறவர் இருந்தாலும் சரி, இல்லைன்னா எனக்கு எதிராளியாக இருந்தாலும் சரி, அவர்கள் எவ்வளவு ஆசீர்வதிக்கப்பட்டாலும் அவர்கள் எவ்வளவு உயர்த்தப்பட்டாலும் அதை குறித்து நமக்கு பொறாமை எழும்பாது. காரணம், எனக்குள் சுவாப அன்பு இருக்கிறது, தேவனை நேசிக்கிற அந்த அன்பு இருக்கிறது, மனுஷனை நேசிக்கிற அந்த அன்பு எனக்குள் இருக்கிற அப்படினால் அந்த பொறாமை என்னை விட்டு எனக்குள் எழும்பாது. பாருங்க, யோவான் 14வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்கலாம். யோவான் 14:12. ஆண்டவராகிய இயேசுக்கு ஒரு தாராள குணம் பாருங்க. என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கலாம் பெரிய கிரியைகளை செய்வான் என்று சொல்லப்படுகிறது. பாருங்க, என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்த கிரியைகளையும் அவன் செய்வான், என்னை விட அவன் பெரிய கிரியைகளை அவன் செய்வான் என்று சொல்கிறார். அவருடைய தாராள ஒரு குணம் மனசு காண்பிக்கிறது. யான தேவன் அன்பாகவே இருக்கிறபடினால் அந்த குணம் அவருக்குள் இருக்கிறது. மனுஷன், நான் தேவனா இருக்கிறேன், நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நான் தேவகுமாரன், அது எப்படி என்னை விட ஒரு சாதாரண மனுஷன் பெரிய காரியங்களையும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் அவன் செய்யலாம் என்று சொல்லி ஆண்டவன் நினைக்கவில்லை. ஏன்னா சீசர்கள் தேவன் செய்ததை பார்க்கிறோம், பெரிய காரியங்களை அற்புதங்களை அடையாளங்களை அவர் செய்தார் என்று நம்ம பார்க்கிறோம். பேதுரு நடந்து போகும்போது அவனுடைய நிழல் பட்டு ஜனங்கள் குணமானார், வியாதியஸ்தர்கள் குணமானார்கள் என்று பார்க்கிறோம். பவுல் அப்போஸ்தலனுடைய அவனுடைய அந்த கர்ச்சீப், அந்த கச்சை அதை ஜனங்கள் மேல் போட்டபோது அவங்க சுகமானார்கள் என்று நம்ம பார்க்கிறோம். தேவன் ஆண்டவராக இயேசு பூமியில இருக்கும் போது செய்த அவர் வல்லமை காரியங்களை விட, அற்புதங்களை விட, அவருக்கு பிற்பாடு வந்த அவருடைய சீசர்கள் பெரிய காரியங்களை செய்தார்கள் என்று பார்க்கிறோம். ஏன்னா தேவனுக்குள் அன்பு இருந்தபடியினால் அவருக்கு எந்த விதமான பொறாமையான எண்ணங்களும் அவருக்குள் இல்லை என்று நாம் பார்க்கிறோம். அதை விட பாருங்க, அது ஒரு மனுஷனுக்குள் இருந்த ஒரு சுவாபத்தை பாருங்க. 1 சாமுவேல் 20வது அதிகாரம் 15வது வசனத்தை வாசிக்கலாம். 1 சாமுவேல் 20:15. வாசிங்க. பாருங்க, கர்த்தர் இதை சொல்லுகிற ஆள் யாருன்னா யோனத்தான் தாவீதோடு கூட இந்த வார்த்தையை அவர் சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். ஏன்னா யோனத்தான் தாவீதை தன்னுடைய ஆத்மாவை போல மிகவும் நேசித்தான் என்று சொல்லப்படுகிறது. நமக்கு அதுக்கு முன்னாடி இருக்க வசனங்களில் நம்ம பார்க்கலாம். மிகவும் அவன் தாவீதை நேசித்தான், தாவீதும் யோனத்தானை அதிகமாய் நேசித்தார் என்று நம்ம பார்க்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தாவீதை அவருடைய தகப்பனாகிய சவுல் அவரை கொல்லும்படி அவரை தேடிக்கொண்டு அலைகிறார். வேட்டையாடுவதற்காக அவரை தேடிக்கொண்டு அலைகிற ஒரு சூழ்நிலை
தாவீது தன்னுடைய ஜீவனை காப்பாற்றும்படி ஓடி ஒளிந்து கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலையில் அவனுடைய நண்பனாகிய யோனத்தான், சவுலுடைய குமாரன், முக்கியமாக தான் அவர் சொல்லுகிற வார்த்தை, கர்த்தர் தாவீதின் சத்துருக்களாகிய ஒவ்வொருவரையும் பூமியின் மேல் இராதபடிக்கு வேறு அறுக்கும்போது நீர் என்றைக்கும் உமது தயவை என் வீட்டை விட்டு அகற்றாமலும் இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர்கிட்ட ஒரு உடன்படிக்கை, ஒரு காரியத்தை அவர் செய்கிறதை நம்ம பார்க்கிறோம். பாருங்க, தனக்கு ராஜ்யபாரம் தன் கையை விட்டு போக போகுது என்பது அவர் யோனத்தானுக்கு தெரியும். ஏன்னா தாவீது கையில் இப்போ ராஜ்யபாரம் போய்விடும் என்பது யோனத்தானுக்கு தெரியும். ஆனாலும் அவருக்கு தாவீதின் மேல் எந்த விதமான பொறாமையும் இராதபடினால்தான் இந்த வார்த்தையை சொல்ல முடிந்தது. ஒருவேளை யோனத்தானுக்கு பொறாமை எழும்பியிருக்குமானால் அவர் தாவீதை எப்பனாலும் கொன்று போட்டிருக்கலாம். ஏன்னா தாவீது அவரை மிகவும் நேசித்தபடினால் யோனத்தானை தாவீதை மிகவும் நம்பினார். அவர் எந்த இடத்துலையும் யோனத்தானை சந்திப்பதற்கு ஆயத்தமாக இருந்தார். ஏன்னா எதிராளி வரும்போது நம்ம ஓடி ஒளிந்து கொள்ளலாம். ஆனால் தன்னோட நாம் நேசிக்கிற ஒரு நண்பன் நம்ம தேடி வரும்போது நிச்சயமாய் ஓடி ஒழிய மாட்டோம். ஆனால் தாவீது எப்போனாலும் யோனத்தானை சந்திப்பதற்கு அவர் ஆயத்தமாக இருந்தார். ஒருவேளை யோனத்தான் நினைத்திருந்தால் அவர் தாவீதை கொன்று போட்டிருக்கலாம். ஒரு வசனம் கூட பாருங்க, வாசிக்கலாம். 31 வசனத்தை வாசிக்கலாம். சவுல் தன்னுடைய மகன்கிட்ட சொல்லுகிற காரியம் இது, ஈசாயின் மகன் பூமி மேல் உயிரோடு இருக்கும் நாள் வரைக்கும் நீ ஆனாலும் உன் ராஜ்யபாரம் ஆனாலும் நிலைப்படுவதில்லை. இப்பொழுதே அவனை அழைத்து என்னிடத்தில் கொண்டு வா, அவன் சாக வேண்டும் என்று சொல்லி அவன் தன்னுடைய மகன்கிட்ட சவுல் யோனத்தான்கிட்ட சொல்லுகிறார் பார்க்கலாம். ஆனாலும் யோனத்தான் உண்மையாய் தாவீதை சிநேகித்தபடினால், அன்பு செலுத்தினபடினால் இந்த வார்த்தைக்கு அவன் செவி கொடுக்கவில்லை என்று நாம் பார்க்கிறோம். அப்பொழுதுதான் இந்த யோனத்தான் தாவீதை சொல்லுகிற வார்த்தை, உன்னுடைய சத்துருக்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் உன் பாதப்படியாக்கி போடுவார், உன் ராஜ்யபாரம் நிலைப்படும் போது என்னையும் என் வீட்டாரையும் நீ நினைத்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அந்த இடத்துல ஒரு உடன்படிக்கையை செய்கிறதை நம்ம பார்க்கிறோம். யோனத்தானுக்குள் ஒரு சிறு அளவு கூட பொறாமை எழும்பவில்லை. அவற்றை உண்மையான அன்பு இருந்தபடினால் அங்கே பொறாமை எழும்பவில்லை. ஏன்னா தன்னுடைய ராஜ்யபாரம், தன்னுடைய தகப்பனிடத்தில் தன்னுடைய சந்ததிக்கு வர வேண்டிய ராஜ்யபாரம் இப்பொழுது தாவீது கையில் போக போகுது என்று தெரிந்தால் கூட அந்த பொறாமை எழும்பவில்லை. காரணம் அவனுக்குள் இருந்தது உண்மையான அன்பு என்று நாம் பார்க்கிறோம். என்னாகமம் 11 அதிகாரம் 29 வசனத்தை வாசிக்கும் போது, மோசே சொல்லுகிற காரியம் எல்லாரையும் அவர் சபையை கூடி வர பண்ணும்படி சொல்லியிருக்கும் போது 2 பேர் மாத்திரம் அவர்கள் வராமல் அவர்கள் பாளையத்தில் இருந்து விட்டார்கள். அப்பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் இந்த ஜனங்கள் மேல் இறங்கும் போது அந்த வீட்டில் இருந்த பாளையத்தில் இருந்த 2 பேர் மேலும் ஆவியானவர் இறங்கினார் என்று நம்ம பார்க்கிறோம். அப்பொழுது அதை கண்டு ஒரு பிள்ளையான ஓடி வந்து அதை மோசேட்ட அறிவிக்கும் போது, மோசேட்ட நூனின் குமாரனாகி அவருடைய ஊழியக்காரனும் நூனின் குமாரனும் ஆகிய யோசுவா பிரதியுத்தரமாக, என் ஆண்டவனாகிய மோசேயே அவர்களை தடை பண்ண வேண்டும் என்றான். அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லாதபடிக்கு கர்த்தருடைய ஆவி அவங்க மேலே எப்படி இறங்கலாம்? அவர்கள் சபைக்கு வரவில்லை, அவர்கள் பாளையத்தில் இருக்கிறார்களே, அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லாதபடிக்கு நீர் அவர்களை தடை செய்ய வேண்டும் என்று சொல்லி ஒரு வைராக்கியமாய் அவர் சொல்லுகிற காரியமாக இருக்கிறது. அந்த இடத்துல தான் மோசே சொல்லுகிறார், நீ எனக்காக வைராக்கியம் காண்பிக்கிறையோ, கர்த்தருடைய ஜனங்கள் எல்லாரும் தீர்க்கதரிசனம் சொல்லத்தக்கதாய் கர்த்தர் தம்முடைய ஆவியை அவர்கள் மேல் இறங்க பண்ணினால் நலமாயிருக்கும் என்றார். எந்த விதமான அந்த பொறாமையும் அவருக்குள் இல்லாதபடியினால், அவர் சொல்லுகிற அந்த சாந்த குணம் அவருக்குள், அந்த அன்பு இருந்ததுனால, யார் தீர்க்கதரிசனம் சொன்னால் எனக்கு என்னையா, கர்த்தர் அவனை அபிஷேகம் பண்ணியிருக்கிறார், தீர்க்கதரிசனம் சொல்லும்படி அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். அதனால் எனக்கு எந்த விதமான காரியமும் கிடையாது. கர்த்தர் எல்லா ஜனங்கள் மேலும் அப்படிப்பட்ட ஆவியை ஊற்றினாலும், எல்லா ஜனங்களும் தீர்க்கதரிசனம் சொன்னாலும்
எனக்கு நல்லது என்று சொல்லுகிறார். இதுதான் தேவனுடைய அன்பு இருக்கிற ஒரு சுவாபம், சாந்த குணம் இருக்கிற ஒரு சுவாபம். எந்த இடத்திலும் அவருக்கு பொறாமை எழும்பாதபடிக்கு அந்த சுவாபத்தை காத்து கொண்டார் என்று நம்ம பார்க்கிறோம். மூன்றாவது காரியம் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? தன்னைத்தான் புகழாது. அன்பு தன்னைத்தான் புகழாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 13வது அதிகாரம் 4வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அன்பு நமக்கு இருக்குமானால் அன்பு தன்னைத்தானே எப்பொழுதும் புகழ்ந்து கொண்டிருக்கிறது. சில ஆட்களை பார்க்கும்போது எப்பொழுதும் தன்னுடைய அருமை பெருமை தன்னுடைய திறமைகளையே பேசி கொண்டு இருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். ஒரு கர்த்தருடைய அபிஷேகத்தையும் சில தந்து வரங்களை கூட அவங்க பெருமையாய் பேசி கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். அநேக ஊழியக்காரர்கள் தரிசனங்களையும் ஆண்டவர் கொடுத்த வார்த்தைகளை கூட ஒரு பெருமையாய், கர்த்தர் எனக்கு அதை வெளிப்படுத்தினார், இதை வெளிப்படுத்தினார், எனக்கு ஆண்டவர் மற்றவர்களை கொடுத்து எனக்கு அதை சொன்னார் இதை சொன்னார் என்று சொல்லி தனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வரங்களையும் தனக்கு கிருபையாய் கொடுக்கப்பட்ட அந்த அபிஷேகத்தையும் கூட பெருமையாய், எனக்கு இருக்கிற மாதிரி யாருக்கு வல்லமை உண்டு, யாருக்கு இப்படிப்பட்ட இந்த வரங்கள் உண்டு என்று சொல்லி பெருமையாய் பேசிக்கொண்டிருக்கிற காரியங்களை நம்ம பார்க்க முடிகிறது. அன்பு, தேவனுடைய அன்பு நமக்குள் இருக்குமானால், நாம் உண்மையாய் தேவனை நேசிப்போமானால் அது தன்னை தானே புகழாது என்று நம்ம பார்க்கிறோம். 2 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 18வது வசனத்தை வாசிக்கலாம். தன்னைத்தான் புகழுகிறவன் உத்தமன் அல்ல, கர்த்தரால் புகழப்படுகிறவனே உத்தமன் என்று சொல்லப்படுகிறது. யோவான் 5வது அதிகாரம் 32வது வசனத்தை வாசிக்கலாம். யோவான் 5:32. ஆண்டவராக இயேசு பூமியில் இருக்கும்போது அவரே எங்கேயுமே தன்னைத்தானே அவர் புகழ்ந்து கொண்டு தன்னைத்தானே பெருமையாய் அவர் பேசிக்கொண்டு எங்கேயுமே இருக்கவில்லை. அவரே சொல்லுகிறார், என்னை குறித்து நானே சாட்சி கொடுத்தால் என் சாட்சி மெய்யாய் இராது. என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவர் வேறொருவர் இருக்கிறார். அது கர்த்தரை குறித்து, ஆண்டவராக இயேசுவை குறித்து பிதாவே சாட்சி கொடுத்தார் என்று நம்ம பார்க்கிறோம். அவரும் இன்னொரு வசனத்தை சொல்லப்பட்டிருக்கிறது, பிதாவே என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்கள், ஆண்டவராக இயேசுவை குறித்து பிதா தான் சாட்சி கொடுத்தார் வழிய ஆண்டவராக இயேசு எல்லா இடங்களிலும் தன்னுடைய பெருமையை பற்றி, தான் எங்கிருந்து வந்தோம், தன்னுடைய எதற்காக வந்தோம் என்று சொல்லி அவர் பெருமையாய் அவர் எங்கேயுமே பேசி கொண்டு இருக்கவில்லை. அவர் எதற்காக வந்தாரோ, எதை அவர் செய்ய வேண்டுமோ அவர் நோக்கத்தை நிறைவேற்றுகிறதுல மாத்திரம்தான் அவர் குறியாய் இருந்தாரே ஒழிய அவர் தன்னைத்தானே பெருமையாய் எங்கேயுமே பேசி கொண்டிருக்கவில்லை. லூக்காவிலான சுவிசேஷ புத்தகம் 18வது அதிகாரம் 10வது வசனத்தில் வாசிக்கும் போது 10 முதல் 14 வரைக்கும் உள்ள வசனங்களை வாசிக்கும் போது அந்த இடத்துல பரிசேயன் ஆயக்காரனுடைய ஒரு ஜெபத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. 2 பேரும் ஜெப ஆலயத்துக்கு போய் ஜெபித்தார்கள். பரிசேயன் அங்கே ஜெபிக்கும் போது அவன் தன்னுடைய எல்லா அருமை பெருமைகளை பூரா அந்த இடத்துல அவன் சொல்லி கொண்டு வந்தான் என்று நம்ம பார்க்கிறோம். ஒரு வசனத்தை வாசிக்கலாம். அதில் பரிசேயன் நின்று தேவனே, நான் 11வது வசனத்தில் வாசிக்கும் போது போதும் பாருங்க. அந்த பரிசேயன் போய் நின்று தேவ சமூகத்திலேயே தன்னுடைய அருமை பெருமையெல்லாம் சொல்லி கொண்டிருக்கிறான். அவன் ஆண்டவர் கர்த்தருடைய அன்பு, தேவனை நேசிக்கிற அந்த உண்மையான அன்பு அவனுக்குள் இல்லை என்பதை இது காட்டுகிறது. எதனாலனா அவன் தன்னுடைய பெருமையை அங்கே பேசி கொண்டிருக்கிறான். ஆண்டவரே தேவனை, நான் அதுக்கு முன்னாடி அவன் சொல்லும்போது இந்த 10வது வசனத்தில் சொல்லும்போது நான் இந்த ஆயக்காரனை போல அல்ல என்று ஒரு வார்த்தையை அவன் சொல்லுகிறான். இந்த ஆயக்காரனை போல அல்ல, நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரை போலவும் இந்த ஆயக்காரனை போலவும் அல்ல என்று சொல்லுகிறான். தேவ சமூகத்தில் போய் நின்று அவன் தன்னுடைய பெருமைகளை அவன் பேசி கொண்டிருக்கிறான்.
அன்பு எப்பொழுதுமே தன்னை புகழாது. உண்மையான அன்பு இருக்குமானால், தேவனை நேசிக்கிற அன்பு, மனுஷனை நேசிக்கிற அன்பு ஒருவேளை இவனுக்கு உண்மையாக இருந்திருக்குமானால், இவன் போய் இவனுடைய பெருமைகளையும் மற்றவர்களோட சேர்ந்து கம்பேர் பண்ணி சொல்லுகிற அந்த காரியம் நிச்சயமாய் இவனுக்குள்ள இருந்திருக்காது. இவன் ஒருவேளை தேவனுக்காய் தியாகம் பண்ணியிருக்கலாம், செய்திருக்கலாம். அது கர்த்தருக்கும் அவனுக்குரிய காரியம். தேவன் நமக்கு கிருபா வரங்களை தந்திருக்கலாம். நமக்கு ஒருவேளை மற்றவர்களை காட்டிலும் ஒரு அபிஷேகம், விசேஷித்த அபிஷேகம் தந்திருக்கலாம். இல்லைன்னா வெளிப்பாடு வரங்களை நம்ம தந்திருக்கலாம். அது தேவன் கிருபையாய் கொடுத்தது. அதனால மற்றவர்களோடு நம்ம ஒப்பிட்டு என்னுடைய அருமை பெருமை இப்படியா இருக்கிறது என்று சொல்லி நம்ம சொல்லுவோமானால், நமக்குள் தேவ அன்பு இல்லை, நாம் மனுஷரை நேசிக்கிற அன்பு நமக்குள் இல்லை என்றுதான் அர்த்தம். நமக்கு அதனால நம்ம எவ்வளவுதான் வரங்களை பெற்றிருந்தாலும் அது எல்லாம் வீணா இருக்கும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். எப்பொழுதும் தேவ சமூகத்தில் போய் நிற்கும் போதோ, மனுஷனுக்கு முன்பாகவோ, எந்த மனுஷனுக்கு முன்பாகவோ தன்னைத்தானே நாம் புகழாமல் நாம் மனத்தாழ்மையாக இருப்பது மிகவும் அவசியமாக இருக்கிறது. அன்பு நமக்குள் இருக்குமானால் நம்ம தன்னைத்தானே புகழ முடியாது, அது வராது. சில குடும்பத்திலேயே தன்னைத்தானே புகழ்ந்து கொண்டிருப்பார்கள். தன்னுடைய அருமை பெருமைகளை கணவன் மனைவிக்குள்ளே எப்படிப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படுகிறது உண்டு. குடும்பங்களிலே இதை சொல்லிக் கொண்டிருப்பார்கள். சில பெண்கள், என்னுடைய தகப்பன் வீட்டில் இப்படியான காரியங்கள்லாம் இருக்கிறதே, நான் அவ்வளவாய் ஒரு மேன்மையாக இருந்தேன், என் தகப்பன் வீட்டில் அப்படி இருந்தேன், இப்படி வாழ்ந்தேன், இருந்தது எல்லாம் செழிப்பாக இருந்தது என்று சொல்லி தன்னுடைய பெருமை, அருமை பெருமை, தன்னுடைய குடும்பத்தை குறித்த பெருமைகளை பேசிக்கொண்டே இப்பொழுது வாழ்கிற அந்த வாழ்க்கையை அவர்கள் இழந்து கொண்டிருப்பார்கள். அவர்களுக்குள் உண்மையான அந்த சுவாப அன்பு இராதபடினால், தன்னுடைய குடும்பத்தை, தன்னுடைய கணவனை, தன்னுடைய பிள்ளைகளை நேசிக்கிற அந்த அன்பு இல்லாதபடினால்தான் அவர்கள் தன்னுடைய தகப்பன் வீட்டையே அவங்க அந்த பெருமையாய் பேசிக்கொண்டிருக்கிற சூழ்நிலை காணப்படுகிறது. ஆனால் அவங்க விசாரித்து பார்த்தால் அங்கே ஒன்றும் இருக்காது. ஆனாலும் பெருமைக்காய் என்னுடைய குடும்பத்தில் எப்படியா நான் வாழ்ந்தேன், இங்கே நான் இவ்வளோ கஷ்டப்படுறேன்னு சொல்லுவாங்க. அங்கே ஒன்றுமே இருக்காது. அங்கே அப்படியான காரியங்கள் நம்ம பார்க்கறது உண்டு. ஆனால் தேவ அன்பு இருக்குமானால் அது தன்னை தானே புகழாது, அது மனத்தாழ்மையாக இருக்கும், மற்றவர்களை நேசிக்கும். நான்காவது காரியம், அன்பு. 1 கொரிந்தியர் 13:4 அன்பு இருமாப்பாய் இராது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பு இருக்குமானால் அந்த இடத்துல இருமாப்பு இருக்காது. இருமாப்பு இருக்கிற இடத்துல இருதய கடினம் உண்டாகும். இருமாப்பு இருக்கிற இடத்துல பெருமை இருக்கும். இருமாப்பு இருக்கிற இடத்துல மன்னிக்க முடியாத சுவாபம் உண்டாகும். இருமாப்பு எப்பொழுதுமே இருக்கக்கூடாது என்று நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். பாருங்கள், சங்கீதம் 131:1 வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தாவே, என் இருதயம் இருமாப்புள்ளதல்ல, என் கண்கள் மேட்டிமை உள்ளவரும் அல்ல, பெரிய காரியங்களிலும் எனக்கு மிஞ்சின கர்மங்களிலும் நான் தலையிடுகிறதில்லை. இருமாப்பு எங்கே இருக்கிறதோ அந்த இடத்துல மேட்டிமை இருக்கும், அந்த இடத்துல பெருமை இருந்து கொண்டே இருக்கும். இருமாப்பு தேவ பிள்ளைகளுக்கு நிச்சயமாய் இருக்கக்கூடாது. அன்பு இருக்கிற இடத்துல நிச்சயமாய் இருமாப்பு இருக்காது. அன்பு இல்லாத இடத்துல தான் இருமாப்பு உண்டாகும் என்று நம்ம அறிந்து கொள்ளணும். ஏன்னா இருமாப்பு இருக்கும்போது நாம் மன்னிக்கிற சுவாபம் இல்லாமல் நமக்கு போகக்கூடும். அப்போஸ்தலர் 15வது அதிகாரம் 37வது வசனத்தை வாசிக்கும் போது, அப்போஸ்தலர் 15 போதும் பாருங்கள், அந்த காரியத்தை சுருக்கமாக சொல்கிறேன். 37-40 வரைக்கும் உள்ள வசனங்களை வாசிக்கும் போது, மார்க்கு நிமித்தம் பவுல் பர்னபா என்பவர்களுக்குள் ஒரு வாக்குவாதம் உண்டாகிறது. அது நிமித்தம் 2 பேரும் பிரிந்து போக வேண்டிய ஒரு சூழ்நிலை உண்டாகிறது. பவுலுக்கு கோபம் வந்தது. அதனால் அவர்கள் 2 பேரும் தாங்கள் வேறு வேறு இடங்களுக்கு பிரிந்து போனார்கள் என்று நம்ம பார்க்கிறோம். 2 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 14வது வசனத்தை சொல்லும்போது, பவுல் அப்போஸ்தலன் மார்க்குவையும் நீ உன்னோடு கூட அழைத்து கொண்டு வா என்று சொல்லி அந்த இடத்துல சொல்லுகிறதை நம்ம பார்க்கிறோம். அவருக்குள் இருந்த அந்த கோபம், அந்த வேகம், அதெல்லாம் அவர் விட்டுவிட்டு அவருக்குள்ள அந்த மன்னிக்கிற சுவாபம் இருந்தபடியினால் அவர் மார்க்கை நீ உன்னோடு கூட அழைத்து கொண்டு வா, அவன் என்னுடைய ஊழியத்துக்கு மிகவும் பிரயோஜனமானவன் என்று சொல்லுகிறதை நம்ம பார்க்கிறோம். அவர் உண்மையான ஒரு அன்புள்ள ஒரு மனுஷனாக, தேவனுடைய மனுஷனாக இருந்தபடினால் அவருக்கு எந்த இடத்திலும் அவ்வளோ பெரிய ஒரு மனுஷன், அவருக்கு எந்த இடத்திலும் அவ்வளோ வரங்கள் உள்ளவர்,
அவர் இருமாப்பா எந்த இடத்துல இருந்தது கிடையாது. எந்த இடத்துலையும் தன்னை தாழ்த்துவதற்கும் விட்டு கொடுப்பதற்கும் அவர் இறங்கி போவதற்கும் அவர் மன்னிப்பதற்கும் அவர் ஆயத்தமாக இருந்தார் என்று நம்ம பார்க்கிறோம். அதனால் இந்த கோபத்தை அவர் மறந்து அவர் அந்த இடத்துல மன்னித்து மார்க்கை என்னோடு கூட அழைத்து கொண்டு வா என்று சொல்கிறார். அவர் இருமாப்பா இருக்கவில்லை என்று பார்க்கிறோம். 5வது காரியம், அன்பு அயோக்கியமானதை செய்யாது. 13:5 சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பு இருக்கிற இடத்துல அயோக்கியமான காரியங்கள் செய்ய முடியாது. 1 சாமுவேல் 26வது அதிகாரம் 23வது வசனத்தை வாசிக்கலாம். 1 சாமுவேல் 26வது அதிகாரம் 23வது வசனம். சவுல் கொல்லப்படும் போது அவர் கொல்லப்பட்ட செய்தியை கேட்டு அந்த இடத்துல உடனே தாவீது சந்தோஷப்படலை. அவர் உடனே என்னுடைய எதிராளி மரித்து விட்டான், ராஜ்யபாரம் உடனே என் கைக்கு வந்து விட்டது என்று அவர் சந்தோஷப்படலை. இவ்வளவுக்கும் சவுலுக்கும் தாவீதுக்கும் யுத்தம் நடந்து கொண்டே இருந்தது. அவர் இவனை தேடிக்கொண்டிருந்தார். இவன் கொலை செய்வதற்கு தன்னை ஒழித்து கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலையில் சவுல் மரித்து போனான் என்று கேள்விப்பட்ட உடனே அவனுக்காய் புலம்புல அவர் பாடினார், வேதனைப்பட்டார் என்று நம்ம பார்க்கிறோம். ஒரு அபிஷேகம் பண்ணப்படாதவன் மரித்தது போல இப்படி மரித்து போனாயே, அவனுடைய கிரீடம் அவமதிக்கப்பட்டதே என்று சொல்லி அவர் வேதனை தான் பட்டார். ஒழிய அந்த இடத்துல சந்தோஷப்பட்டார் என்று நம்ம பார்க்க முடியாது. அவர் ஒரு இடத்துலையும் அவர் சந்தோஷப்படலை. அன்பு இருக்கிற இடத்துல அயோக்கியத்தனம் இருக்காது என்று நம்ம பார்க்கிறோம். ஏன்னா ஒருவேளை இவர் சந்தோஷப்பட்டிருந்தால் அது தேவனுக்கே கூட அது பிரியமில்லாமல் போயிருக்கலாம். ஆனாலும் அவருக்கு அன்பு இருந்தபடினா தாவீது சவுலை நேசிக்கிறதுல எந்த இடத்துலையும் குறை வைக்கல. அவருக்காக அவர் பயந்து ஓடிக்கொண்டே தான் இருந்தார். அவர் எந்த இடத்துலையும் அவரை வெறுத்து தள்ளவில்லை. பல இடத்துல அவருடைய அன்பை அவர் வெளிப்படுத்தினார். சவுல் அவருக்கு விரோதமாக எவ்வளோதான் இருந்தாலும் தாவீது அவரை எந்த இடத்துலையும் வெறுத்து ஒதுக்கவில்லை. அவருக்குள் அந்த அன்பு இருந்தது என்று நம்ம பார்க்கிறோம். அதனால்தான் அயோக்கியமான காரியங்களை செய்யாதபடிக்கு சவுல் மரித்து போனான் என்று சொல்லப்பட்ட போது கூட வேதனைப்பட்டார், புலம்பல் பாடினார் என்று நம்ம பார்க்கிறோம். பாருங்க, 6வது காரியம், அன்பு சினம் அடையாது. 1 கொரிந்தியர் 13:5 சொல்லப்பட்டிருக்கிறது, அன்பு சினம் அடையாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 30வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்கலாம். அவருடைய கோபம் ஒரு நிமிடம், அவருடைய தயவோ நீடிய வாழ்வு. ஆண்டவர் அன்பாகவே இருக்கிறார். கர்த்தர் தேவன் அன்பாகவே இருக்கிறார். அப்படின்னால் அவரிடத்துல கோபம் இல்லை, சினம் அடையாது. அன்பு சினம் அடையாது. கோபமோ ஒரு நிமிடம். ஒருவேளை அவர் கோபம் வந்தால் கூட அது உடனே ஒரு சில நிமிடங்களில் அவர் மறந்து விடுகிற தேவனாக இருக்கிறார். நமக்கோ கோபம் வந்தால் வருஷ கணக்கில் நாள் கணக்கில் இருக்கிறது. மறக்க முடியாமல், மன்னிக்க முடியாமல், சில வாழ்நாள் முழுவதும் கோபத்தோடையே மரித்து போகிற ஜனங்களும் இருக்கிறார்கள். எவ்வளோ ஒரு கேடான காரியம் பாருங்க. அப்படிப்பட்ட இடத்துல தேவனை நான் நேசிக்கிறேன் என்று சொல்லிவிட்டு கோபமும் சினமும் நமக்குள் இருக்குமானால் நம்முடைய தேவன் மேல் நம்ம வைத்துக்கிற அன்பு அது ஒன்றுக்கும் உதவாது. அவன் பொய்யன் என்று வேதம் சொல்லுகிறது. தேவனிடத்தில் நம்ம அன்பு கூறுகிறோம் என்று சொல்லிக்கொண்டு நாம் கண்ட சகோதரத்தில் நம்ம அன்பு கூறாவிட்டால் நாம் தேவனிடத்தில் அன்பு கூறுவோம் என்று சொல்லுகிறது பொய்யான காரியம் என்று வேதம் சொல்லுகிறது. அதனால் தேவனிடத்தில் நம்ம அன்பு கூற வேண்டுமானால் அந்த இடத்துல சினம் அடையாது. தேவனுடைய கோபம் ஒரு நிமிஷம், ஒரு சில நிமிஷம் தான். உடனே அவருடைய கோபத்தை மாற்றி உடனே நமக்காய் பரிதபிக்கிற தேவனாக இருக்கிறார். நம்மேல் அன்பு செலுத்துகிற தேவனாக இருக்கிறார். சங்கீதம் 103:9 வாசிக்கலாம். எப்பொழுதும் கடிந்து கொள்ளார், என்றென்றைக்கும் கோபம் கொண்டிறார். அவர் இஸ்ரவேலில் குற்றம் காண்பதில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என்னாகமம் நம்ம 24 வாசிக்கும் போது அவர் ஒருபோதும் கோபம் கொள்கிற தேவன் அல்ல. நமக்காய் பரிதபிக்கிற, நமக்காய் அவர் இறங்குகிற தேவனாக இருக்கிறார் என்று பார்க்கிறோம். எபேசியர் 4வது அதிகாரம் 26வது வசனத்தை வாசிக்கும் போது எபேசியர் 4:26 வாசிக்கலாம். நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள்,
சூரியன் அஸ்தமிப்பதற்கு முன்பாக உங்களுடைய கோபம் தனியே கடவுது. நீங்கள் கோபம் வந்தாலும் சூரியன் அஸ்தமிக்கிறதுக்குள்ள உங்களுடைய கோபம் தனிய வேண்டும், அடங்க வேண்டும் என்று சொல்கிறார். அன்பு இருக்கிற இடத்துல கோபம் நிலைத்திருக்க முடியாது, சினம் நிலைத்திருக்க முடியாது. அன்பு இருக்கிற இடத்துல கோபம் வந்தாலும் அது உடனே தனிந்து போகக்கூடும். அன்பு அந்த கோபத்தை தனித்து விடும். சூரியன் அஸ்தமிக்க முன்பாக அந்த கோபம் தனியே கடவுது என்று சொல்லப்படுகிறது. யாக்கோபு 1:20 வாசிக்கலாம். மனுஷனுடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாது. நமக்கு கோபம், நம்ம கோபத்தினால எந்த விதமான நீதியும் நம்ம செய்ய முடியாது. நம்முடைய கோபத்துக்கு எந்த விதமான நீதியை நம்ம கற்பிக்கவும் முடியாது. நியாயமான காரியங்களை நம்ம கற்பிக்கவும் முடியாது. கோபம் நமக்கு அதனால் இல்லாமல் இருப்பது, ஒருவேளை கோபப்பட்டாலும் உடனே அது தணிந்து போக வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்குது. கடைசியாக ஒரு காரியம், 1 கொரிந்தியர் 13:6 அநியாயத்தில் சந்தோஷப்படாது. கோபம் மன்னிக்கணும், அன்பு அநியாயத்தில் சந்தோஷப்படாது என்று நம்ம பார்க்கிறோம். பாருங்கள், 2 சாமுவேல் 2:21 வாசிக்கலாம். அதோட பின்பகுதி 2 சாமுவேல் 2:21 பின்பகுதி. 2 சாமுவேல் 2:21 பின்பகுதி. அது இல்லை, மன்னிக்கணும். சவுல் மரித்து போனதை குறித்து அவன்கிட்ட சொல்லப்படும் போது அவர் சொன்ன காரியம் அந்த இடத்துல இருக்கும். சவுல் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் போல அவர் மரிக்காமல் அபிஷேகம் பண்ணப்படாதவர் போல அவர் மரித்து போனாரே என்று தாவீது அந்த இடத்துல ஒரு வேதனையை சொல்கிறதை நம்ம பார்க்க முடியும். பாருங்கள், தேவனுடைய பிள்ளைகள் நான் தேவனிடத்தில் அன்பாக இருக்கிறோம் என்று சொல்லுவோமானால் நமக்கு இப்படிப்பட்ட சுவாபங்கள் நிச்சயமாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இல்லைனா நாம் எவ்வளோதான் தேவனிடத்தில் அன்பு கொடுக்குறோம், நான் தேவனுக்காய் நான் வைராக்கியம் பாராட்டுகிறேன், தேவனுக்காய் நான் அதை சாதிக்கிறேன் இதை சாதிக்கிறேன் என்று எதை சொன்னாலும் அது எல்லாமே வீணாக இருக்கும் என்று நமக்கு சொல்லப்படுகிறது. ஆனால் தேவன் அன்பாகவே இருக்கிறார். தேவன் அன்பாக இருக்கிறது போல நாமும் அன்பாக இருப்பது மிகவும் அவசியமாக இருக்கிறது. எல்லாரும் எழுந்து நின்று நம்ம செபிக்கலாம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்றும் மாறாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் துணையானது. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. இயேசு கிறிஸ்துவின் அன்பு பாவி என்றுன்னை அவர் தள்ளவே மாட்டார். அவளாய் உன்னை இயேசு அழைக்கிறாரே. பாவி என்றுன்னை அவர் தள்ளவே மாட்டார். அவளாய் உன்னை இயேசு அழைக்கிறாரே. தாவி ஓடிவா உன்னை சொந்தம் கொள்ளவா. தயங்கிடாதே, தாவி ஓடிவா தந்தை இயேசுவே சொந்தம் கொள்ளவா. தந்தை இயேசுவின் சொந்தம் கொள்ளவா. இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்றும் மாறாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. இயேசு கிறிஸ்துவின் அன்பு உன் மீறுதல்களுக்காய் இயேசு காய
இயேசு நொறுக்கப்பட்டார். உன் மீறுதலுக்காய் இயேசு காயங்கள் பட்டார். உன் அக்கிரமங்களுக்காய் இயேசு நொறுக்கப்பட்டார். உனக்காகவே ஆடிகள் பட்டார். உன்னை உயர்த்த தன்னை தாழ்த்தினார். உனக்காகவே ஆடிகள் பட்டார். உன்னை உயர்த்த தன்னை தாழ்த்தினார். உன்னை உயர்த்த தன்னை தாழ்த்தினார். இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்றும் மாறாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. இயேசு கிறிஸ்துவின் அன்பு எதை காண்பிக்கிறது? அவர் நம்மேல் வைத்த அன்பை காண்பிக்கிறது. நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்துவ மரித்ததினாலே